ஓட்டு போட்டு உங்களை எல்லாரும் உட்கார வச்சிருக்கு, எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்ச நாள் எங்களை எல்லாரும் சாவடிப்பீங்க, எல்லா வேலையும் செய்வீங்க. ரொம்ப நன்றி. உங்க முதல்வருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறோம். நாங்க சாகிறதுக்காகவே பிறந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்களை இன்னும் அடிச்சு ஒடுக்கி எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை, எங்களுக்கான வாழ்வு உரிமைகளை இன்னும் நீங்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எங்களுக்காக பரிந்துரைப்பீங்க, போராடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எங்களை தூக்கி மெதிச்சு உங்களுக்கான ஏவல ஆட்களை வச்சு எங்களை அடிச்சு தூக்கி போய் முன்னு கட்டத்துக்கு போய் விசிறடிப்பீங்க. இல்ல முடிஞ்சா சாரிய கொலை கூட பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி. அறவழியில 7-8 நாளா போராடின மக்களை யாரோ ஒரு பொண்ணு நடப்பாதையில பிரச்சனை இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நீதிமன்றம் 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து உன்னால தீர்ப்பு வழங்க முடியும்னா நீங்க எதுக்கு நீதிமன்றம் வெளியே பொதுமக்களுடைய பிரச்சனையை பாருங்க. வெறும் யாரோ ஒருத்தர் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்காக எங்களை அரெஸ்ட் பண்ணுறது என்ன நியாயம்? சரி, எங்க மக்களுக்காக இந்த பிரச்சனையை முதல்வர் என்ன குரல் கொடுத்து என்ன அறிக்கை கொடுத்தீங்க, நீங்க எங்க பிரச்சனையை எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க? அதை பேசுறதை விட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சு இப்போ என் சகோதரி வளர்மதி எங்கன்னு தெரியல. இன்னும் ரவுடி பசங்க கொலை பண்ணணும் அத்தனை பேரையும் எடுத்து உட்கார வச்சு குத்துற மாதிரி ஒரு போராளியை எடுத்து உட்கார வச்சு ஜீப்ல உட்கார வச்சு அந்த மக்கள்